2வது எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் ராஜியோட மாமியாரை காட்டுறாங்க. அவங்க இப்போ வந்து பீச் ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து ட்ரக் டீலர் மாதிரி இருக்கான். அவன் வந்து ட்ரக் விற்கிறதுக்காக வந்திருக்கான். அப்போ அவனை வந்து போலீஸ் வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அவன் கவனிக்கலை. ஆனால் இந்த பாட்டி வந்து அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே சிக்னல் கொடுத்து அவனை வந்து எஸ்கேப் ஆக வச்சிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஏன் எதுக்கு வந்து அவனை தப்பிக்க விட்ட? என்றைக்கா இருந்தாலும் அவன் மாட்டிக்க தானே போகிறான் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவன் மாட்டிக்காமலே இருந்தால் அப்படின்னு இந்த பாட்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ராஜியை வந்து அந்த லேடி போலீஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு, இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஆக நம்ம மாட்டிக்கிட்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க கேஷுவலாக டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவன் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கேரியரை கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறான். இது மாதிரி சைல்டு லேபர்லாம் வந்து ரொம்ப தண்டனைக்குரியது, அவளுக்கு தான் தெரியாது, நீங்களாவது சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து விஷயம் தெரியல அப்படின்ட்டு, சரி சாரி மேம், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு அந்த மாலா பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கோம். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது பேசுங்க, நான் உங்கள் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து இல்லை முடியாது, நீங்கள் எங்கள் பொண்ணு வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி மீடியாவில் நியூஸ்லலாம் போடுறீங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருக்குது, எங்கள் பொண்ணு உண்மையிலேயே அவெல்லாம் கிடையாது, நீங்கள் எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி போலீஸ் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போய் அந்த 4751 நம்பர் மிஸ்ஸிங் ஆகிருக்கும்ல, அது யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்கள்ல அட்டனன்ஸுக்கு, அதில் போய் அந்த நம்பரை டைப் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட நேம் வந்தது. சரி, இதை வச்சு எப்படியாவது ஃபர்தராக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் ஜோ மேமை காட்டுறாங்க. அவங்க வந்து இப்போ அந்த புரோக்கர் லேடியோட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வேறு ஏதோ பிஸ்னஸ் டீலிங் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தர் வராரு. வந்து ஜோதிகா மேம் கிட்ட வந்து, நீங்கள் வந்து நாங்கள் 40 லட்ச ரூபா தரணும், ஒழுங்கு மரியாதை சீக்கிரமாக பணம் கொடுத்துருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப அதை நினச்சி டென்ஷனாகி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதில் விருப்பமே இருக்காது. ஏன்னா நான் ஜெர்மனிக்கு போகணும், இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜி வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, என்னால் வந்து உங்கள் 3 பேருக்கும் பார்த்துக்க முடியாது, என்னால் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்க முடியாது, எனக்கு வந்து ஜெர்மனி போகணுங்கிறது என்னோட கனவு, ஸோ அதனால் நான் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஒத்துக்க